அதிமுக கட்சி பொறுப்புகளை கூண்டோடு ராஜினாமா செய்வதற்காக சென்னைக்கு சி.வி. சண்முகம் ஆதரவாளர்கள் புறப்பட்டுள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். எடப்பாடி பழனிசாமி மீதான அதிருப்தியால் சி.வி. சண்முகம் ஆதரவாளர்கள் கூண்டோடு ராஜினாமா செய்ய முடிவு செய்துள்ளதாகவும் செய்தி வெளியாகியுள்ளது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் பரணிராஜ் வழங்க கேட்கலாம். பரணிராஜ், கூடுதல் விவரம். காயத்ரி, அதாவது தேர்தல்களில் அதிமுக தொடர் தோல்விகளை சந்தித்து வந்ததன் காரணமாக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அதிமுக தெரிவித்திருக்கிறார். தனக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியதை தொடர்ந்து அமைப்பு செயலாளர் மற்றும் விழுப்புரம் மாவட்ட அதிமுக செயலாளர் பொறுப்புகளில் இருந்து அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்தை நீக்கம் செய்துவிட்டு அவருக்கு பதிலாக விழுப்புரம் மாவட்ட அதிமுக செயலாளராக பசுபதி என்பவரை நியமனம் செய்து எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து விழுப்புரம் மாவட்ட அதிமுகவில் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் அணி, யூபிஎஸ் தரப்பில் பசுபதி அணி என இரு அணிகளாக செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்ட அதிமுகவில் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் அணியும் யூபிஎஸ் அணியும் அடிக்கடி மோதல் சம்பவங்களில் ஈடுபட்டு வருகின்றன. இதனைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்தின் ஆதரவு நிர்வாகிகளை தொடர்ந்து கட்சியில் இருந்து நீக்கி எடப்பாடி பழனிசாமி அறிவித்து வருகிறார். இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்தால் நீக்கம் செய்யப்பட்டவர்களை எல்லாம் மீண்டும் கட்சியில் இணைத்து அவர்களுக்கு கட்சி பதவிகளை எடப்பாடி பழனிசாமி அளித்து வருகிறார். இது முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்தின் ஆதரவாளர்களுக்கு கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்தையும் அவரது ஆதரவாளர்களையும் புறக்கணிக்கும் விதமாக செயல்களில் எடப்பாடி பழனிசாமி ஈடுபட்டு வருவதால் அதிர்ச்சி அடைந்திருக்கக்கூடிய சி.வி. சண்முகத்தின் ஆதரவாளர்களான அதிமுக நிர்வாகிகள் தங்களது பதவியை ராஜினாமா செய்ய ஒட்டுமொத்தமாக முடிவு செய்திருக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்தின் தீவிர ஆதரவாளர்களாக உள்ள மாவட்ட, நகர, ஒன்றிய, பேரூர் கழக நிர்வாகிகள் 500க்கும் மேற்பட்டோர் எடப்பாடி பழனிசாமியிடம் ராஜினாமா கடிதத்தை வழங்குவதற்காக தற்போது சற்று நேரத்திற்கு முன்பாக சென்னைக்கு புறப்பட்டிருக்கின்றனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் இருந்து 500க்கும் மேற்பட்ட அதிமுக நிர்வாகிகள் ஒன்று கூடி 6 சொகுசு பேருந்துகள் மற்றும் 10க்கும் மேற்பட்ட கார்களின் மூலம் சென்னைக்கு புறப்பட்டு சென்றிருக்கின்றனர். முன்னதாக ஒரு படிவத்தில் அனைத்து நிர்வாகிகளும் தனது பெயர், பதவி உள்ளிட்டவைகளை எழுதி ராஜினாமா கையெழுத்திட்டனர். பின்னர் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் வளர்க்கப்பட்ட ஆலமரம் போன்ற அதிமுக என்ற கட்சியை எடப்பாடி பழனிசாமி சீரழித்து வருவதாக குற்றம் சாட்டிய அதிமுக நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி தங்களது கண்டனங்களை தெரிவித்தனர். விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்தின் ஆதரவு நிர்வாகிகள் அனைவரும் தங்களது பதவியை கூண்டோடு ராஜினாமா செய்ய சென்னை புறப்பட்டு சென்றிருப்பதால் அதிமுக வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. திண்டிவனத்தில் இருந்து புறப்பட்டுள்ள அதிமுக நிர்வாகிகள் சென்னையில் உள்ள அம்மாவின் நினைவிடத்திற்கு சென்று மரியாதை செலுத்திய பிறகு ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு சென்று எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து கட்சி பொறுப்பில் இருந்து விலகுவதாக கூறி கையெழுத்திட்டுள்ள தங்களது ராஜினாமா கடிதங்களை கூண்டோடு வழங்க இருக்கின்றனர். காயத்ரி, பரணிராஜ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.